குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து மல்லி இலை, புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துக்கு உங்களுக்கு பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சக்தி பிரியாணி மசாலாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ரைஸ் வந்து ஒரு 3 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பட்டை லவங்கம் போட்டுக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து கருவேப்பிலை, அந்த புதினா இலை எல்லாத்தையுமே லீவ்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கிறேன். கட் பண்ண ஆனியனில் நான் ஹாஃப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரேண்டமாக எடுத்து வச்சுருப்பேன். எனக்கே தெரியும் அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சால்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறம் சீரகம் மிளகு வச்சு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக்கு, மிளகு, சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து நான் வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வந்து கிரேவிக்கு வச்சுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சக்தி மசாலா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நான் வந்து இப்போ சிக்கன் போட்டுக்கிறேன். நாட்டுக்கோழி சிக்கன் போட்டுக்கிறேன். அது சிக்கன் போட்டுக்கணுனாலும் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி பிரியாணி 2 ஒரே தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அப்புறம் தயிர் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் 5-6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ரேண்டமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே போட்டுருவேன். அதுக்கப்புறம் ரைஸ் 3க்கு வந்து நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அரிசி தண்ணி வச்சுட்டு, அப்போ 3 டம்ளர் அரிசினா 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ அதை நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி டம்ளரில் மெஷர் பண்ணி வச்சுட்டு ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 2 டம்ளர் அரிசினா 4 பேர் சாப்பிட்லாம். 2 டம்ளர் அரிசினா நார்மலாக 4 பேர் சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணினா உங்களுக்கு 3 டம்ளர்னால் கிட்டத்தட்ட வந்து 4, 6, 8 பேருக்கு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் என்னென்னா இது வந்து கிரேவிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிரேவிக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி இந்த மசாலாவோட வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சிக்கிறேன். இது கிரேவிக்கு. அதுக்கப்புறம் ஆனியன் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் அதே மாதிரி பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறமேட்டு காய்ச்சி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறமேட்டுக்கு வந்து நான் நாட்டுக்கோழியும் போட்டுக்கிறேன். கோழியெல்லாம் போட்டுக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து அதே தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் வந்து வெங்காயம், தக்காளியை அரைச்சி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஆனியன் ரைத்தாவுக்கு கொஞ்சம் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துருந்ததோட சால்ட்டும் தயிரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முதலே நம்ம வந்து அந்த பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அப்புறம் நமக்கு ஈஸி தான். ஜிஞ்சர் கார்லிக்கு, மிளகு, சீரகத்தை அரைச்சி வச்சிட்டோம்னா 2க்குமே காமன் தான். கிரேவிக்கும் பிரியாணிக்கும் 2 காமன் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக 2 குக்கரை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு இதில் பிரியாணி ஆகிட்டுருக்கு, ஒரு இதில் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸி தான். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் பிரியாணி வந்திருக்கு பாருங்கள். அதை நான் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், சைட்லேயே நமக்கு வந்து இது சிக்கன் கிரேவி வந்துருச்சா, அதில் வந்து நான் வந்து அதுவும் எடுத்துச்சு. பிரியாணிக்கு 2 விசில்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.